இப்ப இந்த இடஒதுக்கீடு எல்லாம் நமக்கு டாக்டர் எல்லாம் போராடி டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். 20% மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். பிறகு என்ன செய்தார்? அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அருந்ததியருக்கு ஒரு 3% வழங்கினார். அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் 3% இந்த இஸ்லாமியர்களுக்கு வழங்கினார்கள். இந்த இடஒதுக்கீடு எல்லாம் துணிச்சலாக தைரியமாக நமக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, ஆனால் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது இவர் எடுத்த துணிச்சலான முடிவுகள் இந்த முடிவுகள். அவருக்கு போய் நீங்க பிறந்திருக்கின்றீர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஏன் ஐயா பயம்? உங்களுக்கு ஏன் அச்சம்? உங்கள் தந்தையை போல தைரியமாக வீரமாக இருந்து இந்த இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முதல் அமைச்சர் இது போல ஜாதி வாரியாக கணக்கெடுக்கிறது, எல்லாருக்கும் சலுகை வழங்கினார், நல்ல பேரை வாங்கலாம். நீங்கள் இறைவனுடைய பக்தராக இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு இறைவன் மேல ஈடுபாடு இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு